அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் எஸ்டி திருநாவுக்கரசு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இந்த இயக்கம் அவ்வளவுதான் முடிந்துவிட்டது, இனி கொடி பறக்காது, இந்த கட்சி சிதறிவிட்டது என்று பல்வேறு நிலையில் பல்வேறு பேர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஒன்றை மிகச் சிறப்பாக மறந்து விட்டார்கள். இந்த இயக்கம் 1.5 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் உயிர்ப்போடு இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு பல்வேறு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சில இயக்கங்கள் ஒரு சில மனிதர்களால் மட்டுமே ஆனது கிடையாது. தொண்டர்களின் உழைப்பு, தொண்டர்களின் தியாகம், தொண்டர்களின் வேர்வையும் இரத்தமும் சிந்தி உருவான அந்த இயக்கத்திற்கு அழிவே கிடையாது. சோதனைகள் வந்தது, விமர்சனங்கள் வந்தன, தோல்விகள் வந்தன, வெற்றிகள் வந்தன, கட்சி உடைந்தது. கட்சியில் பல்வேறு அசம்பாவித சூழ்நிலைகள், அசாதாரண சூழ்நிலைகள் எவ்வளவு ஏற்பட்ட போதும் இந்த நிலை மாறும் என்ற நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வீறு கொண்டே வந்திருக்கிறது. புரட்சித் தலைவர் ஆரம்பித்த போது சாதாரணமாக இந்த இயக்கத்தை ஆரம்பித்து விடவில்லை. எத்தனையோ உயிர் தியாகங்கள் இந்த கட்சிக்காக நடந்திருக்கின்றன. அவ்வளவையும் தாண்டிதான் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தற்போது செய்து வருகிறார். புரட்சித் தலைவர் காலத்தில் உயிர் எழுப்புகளெல்லாம் ஏற்பட்ட போது கூட இந்த கழகத்தை கட்டி காக்க வேண்டும், இந்த கழகம் வளர்ச்சி அடைய வேண்டும், மக்களுக்காக பாடுபட வேண்டும், தீய சக்திகள், கருணாநிதி போன்ற தீய சக்திகள் இந்த தமிழகத்தை ஆளக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில், ஒரே எண்ணத்தில், ஒரே செயலில் திரு கருணாநிதி அவர்களை 13 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர செய்யாமல் விட்டது புரட்சித் தலைவரின் மாபெரும் சாதனை. அவர் உயிரோடு இருக்கும் வரை திரு கலைஞர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவே முடியல. பின்னால் கட்சி உடைந்து இரு பிரிவாக பிரிந்த காரணத்தாலே 1987 மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்றால் மிகையாகாது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவுதான் என்று பல்வேறு நிலைகளில் கூறப்பட்டாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு காலகட்டங்களில் மீண்டு எழுந்திருக்கிறது. அவ்வளவுதான், இனி முடிந்து விட்டது, தோல்வி, இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவது கடினம் என்று சில பேர் பல வழிகளில் இப்போது கதை சொல்லி வந்தாலும், ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் மீண்டு வரும் என்பதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு. புரட்சித் தலைவர் கட்டி காத்த இந்த இயக்கம், புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம், புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் இன்று வரை உயிர்ப்போடு இருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2வது அத்தியாயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இராணுவ கட்டுக்கோப்போடு மிகச்சிறப்பாக இந்த இயக்கத்தை நடத்தி வந்தார். பல்வேறு சரித்திர சாதனைகளை, இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாகிய ஆக்கிய பெருமை புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சாரும். மேலும் 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்தில் நின்று தனிப்பெரும்பான்மையோடு வென்ற மாபெரும் தலைவி என்றால் மிகையாகாது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதியிலும் வெறும் இரட்டை இலை சின்னத்திலே நின்று மாபெரும் வெற்றி, அதாவது 37 தொகுதிகளில் வென்று இந்தியாவிலே மிகப்பெரிய, அதாவது 3வது கட்சியாக உருப்பெற்றது. நம்ம கட்சிக்கு என்று ஒரு வரலாறு இருக்குது. இதோடு விழுந்து விட்டார்கள் என்று நினைப்பதெல்லாம் ஒரு கோழைத்தனம். ஆகவே இதைவிட பல்வேறு மாபெரும் தோல்விகளையும் சந்தித்திருக்கிறோம், மாபெரும் வெற்றிகளையும் சந்திருக்கிறோம். இந்த தோல்வி நிலையானது கிடையாது. இதிலிருந்து மீண்டு வருவதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் எடுத்து வருகிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த கட்சி அவ்வளவுதான் என்று எவ்வளவு ஏளனமாக பேசினார். அந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் எடுத்த முடிவுகள்லாம் அளப்பரியது. ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்தால் மட்டும் போதுமா? இந்த கட்சி நிலைத்து நிற்க வேண்டும், இந்த தமிழக மக்கள் காக்கப்பட வேண்டும் என்று ஒற்றை எண்ணத்தில் தொடங்கப்பட்டது தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கட்சி தொடங்கி 54 ஆண்டுகாலம் ஆகிறது. 32 ஆண்டுகாலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துள்ளது என்றால் மிகையாகாது. சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு அதிக முறை தமிழகத்தை ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் மிகையாகாது. இன்றைக்கி இந்த கட்சியை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறவர்களுக்கெல்லாம் ஒன்று தான் சொல்கிறேன், இந்த நிலை மாறும், இதிலிருந்து மீண்டு வருவோம், மீண்டும் வெற்றி பாதைக்கு தருவோம். 2017 கொரோனா என்றும் மாபெரும் பேரிடர்லாம் 18-19 இருந்து அந்த மாபெரும் பேரிடர்லாம் மக்களை காப்பாற்றி ஆல் பாஸு, 11 மருத்துவக் கல்லூரி, 7.5 இடஒதுக்கீடு, சட்டக்கல்லூரி திறப்பு விழாக்கள், எவ்வளவோ கட்டடங்கள், எவ்வளவோ பிரிட்ஜுகள், எவ்வளவோ சாலைகள், விவசாய பூங்காக்கள், பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்தியுள்ளது. அம்மா உணவகம், மினி கிளினிக், எவ்வளோ திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. ஆகவே இந்த இயக்கம் வீழ்ந்தால் தமிழக மக்களுக்கு தான் பாதிப்பு ஒழிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆகவே இந்த இயக்கம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மக்களும் மனம் திருந்தி, நாம் போன முறை மாயாஜலத்தாலும் ஒரு கவர்ச்சியாலும் வாக்களித்து விட்டோம். இனி இந்த இயக்கத்தை காப்பது நமது தலையாய கடமை. ஆகவே இந்த இயக்கத்திற்காக வாக்களித்து மீண்டும் உயிர் பெற செய்ய ஒவ்வொரு பொதுமக்களும், இந்த தமிழகத்தில் பலன் பெறாத, இந்த இயக்கத்தால் பலன் பெறாத எவருமே சொல்லிவிடவே முடியாது. ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த இயக்கத்திற்கான தோல்வி நிரந்தரம் கிடையாது. தயவுசெய்து இந்த இயக்கத்தை ஆதரிப்பவர்கள் தயவுசெய்து ஆதரித்து இந்த இயக்கத்தை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல உங்கள் பொன்னான பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தால் இல்லை, நான் மீண்டும் எழுவேன் என்ற நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இயக்கத்தின் மீது பல்வேறு
வன்மங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த இயக்கம் உள்ளவரை, உண்மையான தொண்டர்கள் இருக்கும் வரை இந்த இயக்கத்திற்கு அழிவே கிடையாது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாலும் வீழ்ந்து விட மாட்டேன். இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு. நன்றி.